ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எக் மசாலாவுக்கு 5 எக் எடுத்து நல்லா வாட்டரில் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க. முட்டை அப்போ தான் நல்லா ரெடி ஆகும். இதுக்கு தேவையான மசாலா நம்ம தான் அரைச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 10 பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அது கூட கொஞ்சமாக மல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட சோம்பு ஆட் பண்ணி நல்லா பெரிய வெங்காயத்தை இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் போடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நமக்கு கன்சிஸ்டன்சி நிறைய கிடைக்கும். இது பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட சின்னதாக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டேன். நல்லா அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸ் அந்த எண்ணெயிலேயே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் நல்லா எண்ணெயிலேயே ரெடி ஆகணும். பாருங்கள், எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சிடுது. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த முட்டை நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நமக்கு இதில் எண்ணெயும் பிரிஞ்சு பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது கூட நம்ம மல்லியில் ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.